என் கண்முன்னே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவள், என் மேடையில் வந்திருக்கும் என்னுடைய அன்பான தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சிலின் தலைவர் நான் KR அவர்களே, மேலும் இங்கே இருந்து தன் கடமைகளை ஆற்றி வாழ்த்து சொல்லி சென்று விட்ட இயக்குனர் சங்க தலைவர் விக்ரம் அவர்களே, துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ரவிக்குமார் அவர்களே, மேலும் உள்ள அதனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நீண்ட நாள் நண்பர் என்னுடைய அன்பு சகோதரர் தயாரிப்பாளர் ஆனந்த் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் அருள் அவர்களுக்கும், மேலும் இந்த படத்தில் நாயகனாக நடித்திருக்கும் வித்தார்த்தவர் சூரிய அவர்களுக்கும், அண்ணா அண்ணா செஞ்சது பேர வச்சத அப்படியா? சரி, அண்ணியம் அவருக்கும், மேலும் உள்ள அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும், இதில் இருந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேருக்கும், அப்புறம் நாயகி அவர்களுக்கும், பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும், இந்த இடத்தை அளித்திருக்கும் கமலா நிர்வாகத்திற்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி சில பேரை விட்டிருந்தால் தவறாக நினைக்க வேண்டாம். உதட்டளவில் விட்டிருப்பேன், உள்ளத்தளவில் மறந்திருக்க மாட்டேன். அதே போல் தான் விஜய் ஆனந்த் மறந்தாலும் ஞாபகத்தில் வருது. அனைவருக்குமே என்னுடைய வணக்கங்களை கூறி, இதில் புது மியூசிக் டைரக்டர்னு சொன்னாங்க. அதை பற்றி உதாரணமாக சொன்னார் விஜய் ஆனந்த். ஊட்டியில் போய் மியூசிக் போடணும்னு சொன்னார். அப்புறமா ஊட்டியிலேருந்து பாண்டிச்சேரி வரணும்னு சொன்னார். அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களிடம் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இந்த தடவை எலெக்ஷனில் நான் ஏதாவது தொகுதியில் நிற்கலான்னு பார்க்குறேன், அப்போ ஒரு சின்ன தொகுதியாக தேர்ந்தெடுன்னு சொன்னார் கலைஞர் அவர்கள். அப்புறம் அடுத்த நாள் வந்து கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்க எந்த தொகுதின்னு கேட்டார். பாண்டிச்சேரி. அப்படி அங்கே நிற்க மாட்டியேன்னு சொன்னார். அதே போல் மியூசிக் டைரக்டர் பாண்டிச்சேரின்னு கேட்டு இந்த படத்தில் இப்போ ரிலீஸ் ஆகி இப்போ நிற்பார்னு ஏன் சொல்கிறோம்னா, பாண்டிச்சேரியில் நீங்கள் இல்லாதனால. ஆஃபீஸ்லேயே வந்து மியூசிக் போட்டிங்க பாருங்க, அதனால் எல்லோரும் உங்களை பாராட்டிக்கிட்டே இருந்தாங்கல்ல. நான் அதற்காக பாராட்டலை, இருந்தாலும் இப்போ சொன்ன ஒன்று தான் ஏன் வந்தது. ஏன்னா இந்த மனுஷனை இவ்வளோ பாராட்டுறாங்க, நிற்கிறாருன்னா பாண்டிச்சேரியில் நீ இசை போடலை, இந்த டியூன் போடலை, போட்டுருந்தா நின்று இருக்க முடியாது அப்படின்னு கலைஞர் சொன்ன ஞாபகம் தவறாக சொல்லலை. அதே மாதிரி எடிட்டரில் வந்து ரவிக்குமார் சார் ரொம்ப பரிச்சயமானவர். இப்போ கேமராமேனை பற்றி சொன்னாங்க, மூவேந்தர் அவரை பற்றி சொன்னாங்க. ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக இருந்தார். அப்புறமா அப்படியான இப்போ தான் கேமராவே ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் லெவலில் வந்துருச்சு. அப்போ ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் எடுத்து ஒரு கேமராமேன் ஆகக்கூடாதா? இப்போல்லாம் இவ்வளோண்டு தான் நான் கேமரா. நானே ஒரு படம் அடிக்கும்போது இப்படி காமிச்சாங்க அந்த கேமராவை. நான் சொன்னேன், ஏன்டா இவ்வளோன்னு இருக்குது, ஏன் மூஞ்சி இவ்வளோ பெருசாக இருக்குது, வருமானு கேட்டேன். ஏன்னா எனக்கு தெரியல இந்த தொழில்நுட்பம். இல்லைங்க வருமானு சொன்னாங்க. சரி, ரொம்ப நல்லதாக பிடிச்சி போடுறேன். ஏன்னா எப்போ எடு ஸ்டார்ட் கேமரா எப்போ கட்டுனே தெரியல, பேசிக்கிட்டே இருக்கலாம், வரலன்னா கூட திருப்பி பேசலாம் அப்படிலாம் சொன்னாங்க. நல்ல அட்வான்டேஜான விஷயம். இதில் நான் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, இசை போடுறாங்க பாருங்கள், இசை போட்டியில் இருக்குது, காம்படிஷன் இருக்குது. இசை மியூசிக் டைரக்டர்ஸ்குள்ளே நல்ல காம்படிஷன் இருக்குது, கேமராமேனில் நல்ல காம்படிஷன் இருக்குது, லிரிக் ரைட்டர்ஸ் காம்படிஷன் இருக்குது, ப்ரொடியூசர்ஸ்குள்ளேயே காம்படிஷன் இருக்குது. நான் நல்ல படம் எடுக்கிறேன்னா நீ நல்ல அப்படிலாம் காம்படிஷன் இருக்குது. இந்த நடிப்பில் மட்டும்தான் காம்படிஷனே கிடையாது. யார் வேணாலும் நடிக்கலாம், யார் வேணாலும் போகலாம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ முன்னாடி உட்காந்துருக்கும் போது கேள்விப்பட்டது, ப்ரொடியூசர் சிவா வந்தான், டி சிவா.
அப்பா என்னப்பா நடிக்கிறியம்மேன்னு நான் கேட்டார். பெரிய நடிகர் ஆகிட்டார். நான் சொன்னேன் நல்ல ரோல் இப்போ பண்ணுறேன் இல்லை, ப்ரொடியூசர் சிவா. அப்போ நான் சொன்னேன் என்னடா ப்ரொடக்ஷனை விட்டுவிட்டியான்னு கேட்டேன். எதுக்காக சொல்கிறேன்னா யார் வேணாலும் நடிக்கலாம். ஆனால் இந்த படத்தில் நான் சொல்கிறது என்னென்னா விதார்த்துக்கு நேற்று ஃபோன் பண்ணி சொன்னேன், டெஃபினட்டாக இந்த படத்தில் காம்படிஷன் இன் ஆக்டிங் இருக்குது. ஒரு சீன் காமிச்சாலும் 2 பேருக்கும் காம்படிஷன் இருக்குது. சூரிக்கு இருக்குது, விதார்த்துக்கு இருக்குது. இந்த படத்தில் சூரி இது விதார்த் டேர்னிங் பாயிண்ட்லாம் சொன்னாங்க. எஸ் ஆல்ரெடி டேர்ன் த பாயிண்ட்டு. விதார்த்துன்னு தெரியாத நடிகர்கள் கிடையாது, ஆடியன்ஸ் கிடையாது. எல்லாம் அவன் ரொம்ப ஃபேமஸாக இருக்காப்புல விதார்த். சூரியும் ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க. இதில் யாராவது ஹீரோ ஆகிடுவாங்களோ, உண்மையாகவே ஹீரோ ஆகிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. பெரிய ஹீரோ ஆகிடுவாங்களோ போட்டி மேலே பண்ணியிருக்காங்க. அப்புறம் சொன்னாங்க காமெடி ஆர்டிஸ்ட்டை பெருசு பண்ணால் படம் நல்லா ஓடும். அப்படிலாம் கிடையாது. கதை நல்லா இருந்தால் தான் படம் ஓடும். இந்த யதார்த்தமான நடிப்பு, யதார்த்தமான இது, அதெல்லாம் யதார்த்தமே கிடையாது. யதார்த்தத்துலேருந்து வித்தியாசமாக இருப்பது தான் சினிமா. நீங்கள் அதை யதார்த்தமாக காமிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாகிடும். காரில் வரும்போது நம்மளை யதார்த்தமாக சொல்லுவோம், டேய் ராதா ரவி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அப்படி இல்லை. நான் எங்களெல்லாம் பார்த்தா தலைவர் அவனுக்குன்னு சொல்கிறோம். அந்த யதார்த்தத்துக்கு அந்த பக்கம் நடித்தோம். இப்போ யதார்த்தமாக நடிச்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க ஜனங்க கிட்ட. அதுக்காக சொல்கிறேன். பட் விதார்த்தை பொறுத்தளவில் அவனுக்குள்ள ஆதங்கம் இருக்கிறது. டைரக்டர் ரவிக்குமாரே சொன்னார், அவர் பார்த்தோன்னே விக்ரம் மாதிரி இருக்கு, அவர் மாதிரிலாம் இவர் மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நம்மளாக இருக்கணும், அதுதான் நல்லா இருக்கும். நான் கூட எம்ஆர் ராதா மகன் தான். நான் எம்ஆர் ராதாவாக நடிக்கவே முடியாது, நடிக்க மாட்டேன். ஏன்னா அவருக்கு பீரியட் ஓவர். அவர் ஒரு டைப், ஒரு ஏரியாவில் நல்லா இருந்தேன். இப்போ நம்ம இன்னொரு ஏரியாவில் வந்துருக்கோம், நம்ம வேறு மாதிரி பண்ணணும். நான் நடிகர் திரு சிவாஜி கணேசன் ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவன். நான் உண்மையிலே அவங்க அங்கே இருந்தவன். ஆனால் எம்ஆர் ராதா மாவன் புரட்சி தலைவர் படம்னா முதல்ல போய் உட்காருவேன். ஏன்னா புரட்சி தலைவர் படம் தான் எக்ஸாக்ட் ஃபில்ம். அந்த டிக்கெட்டு கொடுக்கும்போது பேத்தாஸ் டேக்ஸ் கிடையாது, சென்டிமெண்ட் டேக்ஸ் கிடையாது, என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் தான் இருக்கும். அந்த என்டர்டெயின்மெண்ட் உள்ள ஒரே படம் புரட்சி தலைவர் படம் தான். அதனால் அதை பார்ப்பேன். இதெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பெரிய நடிகர் நான் நடித்து பிஸியாக இருக்கும்போது ஒரு நடிகர் பெரிய ஹீரோ அவர், நானும் அவரும் ஒன்றா நடித்தோம். என்கிட்ட கேட்டார், நமக்கு எப்பவுமே யாரை பற்றியும் கவலையும் கிடையாது, பயமும் கிடையாது, பொப்புன்னு சொல்லிவிடுவோம் மூச்சு மேலே. அவர் என்ன தெரியாமல் கேட்டுவிட்டார், அப்படி நான் இவ்வளோ படம் நடிச்சிட்ருக்கேன் சார். அப்படியா, உத்தமபுத்திரன் பார்த்துருக்கியான்னு கேட்டேன். நீ நல்ல நடிகணும்னா உத்தமபுத்திரன் பாரு. உத்தம அவ்வளோ உத்தமமாக உனக்கு தெரியலையா? உத்தமபுத்திரன்றது நடிகர் திரு சிவாஜி கணேசன் டபுள் ஆக்ஷன் இல்லை, போய் பாரு. ஒரே முகம், ஒரே மீசை, ஒரே தலை. ஆனால் நமக்கு தெரியும் ஒன்று பார்த்திபன், ஒன்று விக்ரமன். அவன் தான் நடிகை. அதனால் அது போய் நான் பார்த்ததே இல்லை சார், அப்படி உருப்பிட மாட்டேடான்னு சொன்னேன். கோவம் வந்துருச்சு என் மேலே. என்ன அதை அப்படி சொல்கிறேன், இப்போ உருப்பிடாம தானே இருக்கான். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த படங்கள் எல்லாமே போட்டியில் பெரிய அளவில் இருக்கணும். எனக்கு இந்த கேசட் வெளியீட்டு விழா பண்ணுறாங்க பாருங்க, நான் கேரண்ட சொல்லிட்டேன், அதே தான் இங்கே சொல்கிறேன். ஒரு விதத்தில் இது நல்லது, ஒரு விதத்தில் இது தப்பு. ஒரே விதத்தில் நல்லது என்னென்னா, இது தப்புன்றது என்னென்னா, இவ்வளோ செலவு செய்ய வேணாம். வெறும் பத்திரிக்கைக்காரங்களுக்கு தெரியணும் விஷயம், அவ்வளோதானே. படம் முடிஞ்சு போச்சுன்னு அவங்கள மட்டும் கூப்பிட்டு ட்ரெய்லர் போட்டு காமிச்சிட்டு போயிட்டா போதும், அவங்க பார்த்துக்குவாங்க மற்ற வேலையை. இவ்வளோ பெரிய கூட்டத்தை சேர்த்து பாவம் செலவு ப்ரொடியூசருக்கு. அவங்களாம் சொன்னாங்க, அவர் மலேசியாவிலேருந்து வந்தார், அவர் இந்த ஊருக்காரரு, அவருடைய குடும்ப பிஸ்னஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. மலேசியாவுக்கு போனார், அங்கே செட்டில் ஆகிட்டார். நல்ல ஊராக தெரிஞ்சது போலருக்கு செட்டில் ஆகிட்டார். ஆனால் வராது போகிறாரு. ஆரம்பத்தில் அருள் கூட ஆங்கிலத்தில் பேசும்போது புரிஞ்சு நல்லா பேசினார்.
கதாநாயகி யாதவ் பேசினாங்க. அவங்க ஃபஸ்ட் டைமு எனக்கு எப்பயும் பார்த்தாலே கதாநாயகி பேசினாலே புரியாது. அதில் ஆங்கிலத்தில் பேசி எனக்கு புரியல. பார்க்குறேன் ஏதோ ஒன்று பேசுகிறாங்க புரியலையே. ஏன் ஆனால் நடுவில் நிறைய சிரிக்கிறாங்களா, சிரிப்பை பார்த்து ரசிச்சுக்கிட்டு வணக்கம் சொல்லி விட்டாங்க. அப்போ உண்மையிலே கவர்ச்சியான ஒரு நடிகை தான். ஏன்னா அவங்க என்ன பேசுனாங்கன்னு புரியல, ஆனால் எல்லாரும் சிரித்தோம், எல்லாரும் ரசித்தோம், கையே தட்டோம். அதுதான் உண்மையான கவர்ச்சி. அதனால நான் ஃபோட்டோ எடுக்கும்போது கூட கதாநாயகி இருந்தால் நிற்பேன், இல்லைன்னா நிற்க மாட்டேன். ஏன்னா அந்த பத்திரிக்கை நான் போட மாட்டேங்க, நம்மளை அவங்களதான் போடுவோம். அது என்ன செய்ய முடியும், கவர்ச்சி இருக்கிற இடம் தானே அதிர்ச்சியும் இருப்பேன். அதனால இந்த ஃபங்க்ஷனு வந்தால் இது ஒரு பிரச்சனையை பார்க்கலாம். இன்னொரு விதத்தில் பார்த்தா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இந்த ஃபங்க்ஷன் நடத்தணும்னு நான் ஏன் நினைக்கிறேன்னா, இந்த தியேட்டர் இப்போ தான் ஃபுல்லாகுது. நான் வேண்டிக்கிட்டதெல்லாம் என்னென்னா, இதே மாதிரி இந்த படம் ஒரு 20 நாளாவது ஃபுல்லாகி ஓடனா நல்லா. இந்த மாதிரி இந்த தேட்டர் கண்ண தேட்டர் ஓனரை கேளுங்க, ஏன் ஒரு ஷோ விட்டுட்டு உங்களுக்கு இப்போ இந்த ப்ரோக்ராம் விடுறாருன்னா, அது தேட்டர் ஃபுல்லாக. ஏன்னா பின்னாடி தேட்டர் சீட்டெல்லாம் கொஞ்சம் யூஸ் ஆகாமல் இருக்குது, அதெல்லாம் யூஸ் ஆகட்டும் விட்டுட்டுருக்காரு. அதுக்காக நடத்தணும். ஆனால் நான் நிச்சயமாக நான் கூட திருப்பி படம் எடுக்கணும், படம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நான் வெறும் பத்திரிக்காரங்க, நான் எப்பயும் மதிப்பேன் பத்திரிக்காரங்களை. ஏன்னா நானும் இவ்வளோ தூரம் வந்ததுக்குன்னா ஒரு பெரிய காரணம் பத்திரிக்காரங்க தானே. அவங்க என்னை பற்றி திட்டியோ திட்டாமலோ எழுதலைன்னா நான் இருக்கிறதே தெரியாது. அதனால் பத்திரிக்காரங்க தேவை. பாட்டெலாம் போட்டாங்க, இதெல்லாம் போட்டாங்க, இன்னும் கொஞ்சம் சீன் போட்டிருந்தா. படமான விஷயம் என்னென்னா, ராஜ்குமார் நான் அவனை பாராட்டி இருக்கவே மாட்டேன். ஏன்னா அவன் நல்ல டைரக்டர்கிட்டே இருந்து வந்தவன். விக்ரமனு ரவிக்குமார்கிட்டேருந்து வந்தவன். அவன் நல்லா எடுக்கலன்னா தான் தப்பு. ஆனால் என்னென்னா காமெடி சென்ஸ் உள்ள பண்ணுறது. வடிவேல் ஒரு சேரில், ஒத்த சேரில் நண்பர்களாக பார்த்து ஒரு படத்தில் காமெடி பண்ணியிருப்பாங்க. கார் மேகத்தில் ஒத்த சேரு, நல்ல நண்பர்கள் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்து கூட எப்படா இருக்க உட்காரு சண்டையாயிடும். நண்பர்கள் புரிஞ்சிருவாங்க. அற்புதமான விஷயமா பண்ணுவாங்க. ராஜ்குமார் நல்லவன், ஒரு பக்கம் கெட்டவன். எனக்கு அவனை ஆகாது, உண்மையில சொல்லுவேன். நான் அவனை எப்பயுமே பாராட்டி பேசவே மாட்டேன். ஏன்னா இவன் என்னை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக. நான் எம்எல்ஏ ஹாஸ்டலில் இருந்த ஒன்று இருக்கும். நான் எம்எல்ஏ இருக்கும்போது 3 வருஷம் உனக்கு இடம் கொடுத்தேன். சும்மா இருந்துக்க போடாது, மெட்ராஸில் தங்கிறதுக்கு இடம் இல்லை, போட சினிமாக்காரனுக்கு எவன் இடம் கொடுக்குறான், நீ போய் தங்க. நீ ஏன்னா அங்கே வாடகை கிடையாது. இவன்கிட்ட வாடகை கிட்ட கிடைக்குமா? அதை விட்டேன். ஆனால் இவன் என்ன செஞ்சான், நன்றி எடுத்தனமா கார் மேகத்தில் மனோரமாவுக்கு நான் புருஷன். மனோரமாவுக்கு புருஷனாக்குனால எனக்கு சந்தோஷம். ஏன்னா ஒரு பெரிய ஸ்ட்ராங் பட் அந்த லெஜண்ட் அவங்களுக்கு கணவராக நான் நடித்ததுல சந்தோஷம். மம்முட்டிக்கு போய் அப்பாவை போட்டாங்க. மம்முட்டி எப்படா ஏன்டா மம்முட்டிக்கு போய் நான் அப்பாவா? இல்லைண்ணே, நான் அதுக்காக வித்தியாசமாக எல்லாம் பண்ணிக்கின்னு ஏகப்பட்டதை பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா மம்முட்டிக்கு அப்பா, மம்முட்டியே அப்பாடா, அப்புறம் நான் அவனை பிடிக்காது. என்னன்னா அந்த 50வது படம் விஜய் படத்தை போட்டு நடிக்க வச்சாங்க. அதில் பார்த்தா ஒரு நாள் வேஷம். என் மேலே ஏதோ ஒரு கோபம் இருக்குன்னு நல்ல ரூமை தான் கொடுத்தேன் அவனுக்கு. 3 பெட்ரூம் உள்ள ஒரு எம்எல்ஏ ஃப்ரீயாக கொடுத்தேன். இந்த மாதிரி அவங்க தான் நன்றி இல்லாதவன் தான் சினிமாவில் இருக்கான்னு என் ஐயா சொல்கிறது கரெக்டாக போச்சு. இருந்தாலும் அது அற்புதமான இந்த படம் வெற்றி அடையணும், ஓடணும்னு எல்லாரும் வேண்டிக்கிறோம். அது மாதிரி நானும் என்னுடைய தந்தையாரையும் என் தாய் தந்தையும் மாணவர்கள் நான் வேண்டிக்கிட்டு இது நல்ல பெரிய அளவில் ஓடணும். ஏன்னா வித்தார்த்தெல்லாம் நான் அட்வைஸ் ஒன்றே பண்ணுவேன், சம்பளம் கிடுகிடுன்னு ஏற்றாதேன்னு. கிடுகிடுன்னு ஏற்று. ஏன்னா இப்போல்லாம் சொல்ல முடியாது, எப்போ கூப்பிடுவாங்க எப்போ விட்டுருவான்னு தெரியவே தெரியாது. நாங்கள் எங்கள் காலம்லாம் நான்லாம் இப்போ 40வது வருஷத்தில் வச்சுருக்கேன் கால் சினிமாவில். அந்த
இந்த மாதிரி 40 வருஷம்லாம் வந்து இப்போ கொஞ்சம் சிரமம். இப்போ என்னோட கமல்லாம் பார்த்தா 50-55 வருஷத்துக்கு மேலே போயிடுவாங்க கமலுக்கு. நான் அந்த 55க்கே போட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன ஒன்று தெரிஞ்சுக்குங்க, வெரி பிக் ரேஸ். சினிமா இஸ் அ வெரி பிக் ரேஸ். அதில் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வர நீங்களாம் நடிகர்லாம் சொல்கிறேன், நீ ஓடும் போது எப்பயுமே பாரு பெரிய ரேஸில் ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க திரும்பி பார்ப்போம், பின்னாடி இருக்கிறவங்க எவ்வளோ தூரம் இருப்பாங்க. நீங்களாம் யாரும் பார்க்கறதில்ல, தயவுசெய்து பாருங்கள், திரும்பி உங்கள் பின்னாடி யார் இருக்கான்னு பாருங்கள். அதை ஏற்ற மாதிரி பண்ணிக்கிட்டே போகும். ஏன்னா ஒரு நபரை யோசித்து இவர் மாதிரி இனிமேல் கிடையாது, சினிமாவே கிடையாதுன்னு சொன்ன காலங்கள்லாம் இருந்தது. இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை. அடுத்த ஆள் ரெடி, அப்படியே ரெடி வந்துக்கிட்டே இருக்கேன். இன்னும் உங்கள் பேரெல்லாம் தெரிஞ்சுக்க எனக்கு வந்து ஒரு 2 வருஷம் ஆகும். உங்கள் முகம் தெரியறதுக்கு இன்னும் 3 வருஷம் ஆகும் எனக்கு. நான் நடிகர் சங்க செயலாளர். எதுக்காக சொல்கிறேன்னா வந்துக்கிட்டே இருக்கு. அதில் இந்த வித்தார்த்துக்கு என்னென்னா, அவன் முகத்தில் ஏதோ ஒரு வெற்றி எங்கேயோ இருக்குது, எனக்கு தெரியல, என்னன்னு சொல்ல தெரியல, அவ்வளோதான். இல்லை இந்த ஹீரோ நடித்தான் இதுக்காகலாம் நான் சொல்ல மாட்டேன், முதலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன். வித்தார்த்துக்கு அற்புதமான வருது. நீ ரொம்ப இன்வால்வ் ஆகி ஒரு 10 மாதத்துக்கு அங்கேயும் நடிக்க மாட்டேன் அப்படியே நான் இருப்பேன்னா சொல்லாத, வர நடிச்சுக்கிட்டே இரு. ஏன்னா ஏதாவது ஒரு படத்தில் நீ நடிச்சிருப்ப, அதுக்காக சொல்கிறேன். சூரியெல்லாம் நம்பி இங்கே கட்டிடாத. அவன் பொழப்பு சர்வசாதாரணமான பொழப்பு. அவனுக்கு இந்த லைஃப் கிடைச்சது பெரிய விஷயம். எப்பேற்பட்ட போட்டி பொறாமன்னு உள்ள இடம் சினிமா. அதில் பாவம் புள்ள எங்கேயோ இருந்து கஷ்டப்பட்டு பேர்த்து இருந்து மேலே வந்து நின்றுட்டான். அவனுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நீ அவனை பற்றி கெட்டு போயிடாத, நீ ஹீரோ. அவன் இப்போ வந்தால் ஹீரோ, போனால் போட்டுனான். வந்தா நல்லது, வரலன்னா ரொம்ப நல்லது. எங்கள் அக்கையார் நான் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி தட்டி விட்டு போயிடுவான். அவன் பரம்பரை டான்ஸ் ஆடுறான், என்ன அழகாக இருக்குது. சூரியன் எல்லோரும் அவனை தான் பார்ப்பாங்க. நீ கவலையே படாது. நீ இது மாதிரி இந்த 2 பேர் கதையிலே நடிக்காத இனிமேல். ஆனால் இப்பவும் சொல்கிறேன், இப்போ சொன்னார் டைரக்டர் சொன்னார், பாஸ் என்ற பாஸ்கர் போஸ்டர் பார்த்தோன்னு தெரிஞ்சு போச்சு வெற்றின்னு. அதெல்லாம் அங்கே ரைட்டு தான். இந்த இவர் அம்பானி சொன்னார், உழைத்து எப்படி வர வேண்டும் என்றால், நான் தான் கேட்டேன் அவரை, உங்கள் அப்பா இதை சொல்லட்டும் ஒத்துக்கிறேன், நீங்கள் ஏன் சார் சொல்கிறீங்க? அவங்க அப்பா பேப்பர் எடுத்துக்கிட்டு இருந்தார், அதுலேருந்து பெரிய ஆளானார். இப்போ எங்கள் அப்பன்னு சொன்னால் ஒத்துக்கலாம். கஷ்டப்பட்டு பொட்டி தூக்கிட்டு போனார் எங்கள் அப்பா. டிக்கெட் இல்லாமல் வண்டியில் ஏறி ஊருக்கு போனவர், பெரிய நடிகர். அப்படியா நான் சிரமப்பட்டு வர்றதுன்னா எப்படின்னா, எல்லாம் சேர்த்து வச்சோன்னா என்ன சிரமம் நமக்கு? ஒன்றும் கிடையாது. என்ன ஒரே ஒரு தொல்லை எங்களை மாதிரி ஆளுங்களுக்குன்னா, எம்ஆராத மகனை பிறந்தது தப்பு. நடிக்கும் போதே சொல்லிடணும், என்ன இருந்தாலும் உங்கள் அப்பா போய் அவரை போய் போட்டாங்க. என்னை போட்டுட்டு எங்கள் அப்பா அவர் இல்லைன்னு என்ன தேடுறேன், அப்புறம் எதுக்குடான்னு சொன்னேன். அதனால் பெரிய நடிகனுக்கு பிறப்பதும் தவறு, பிறக்காமல் இருப்பதும் தவறு. ஏன்னா உள்ளே வரும்போதே 100 படம் என் கையில் இருக்கிற திமிரிலேயே வருவேன் நான். ஏன்னா எங்கள் அப்பா நடிச்சுட்டான். இப்போ நான் நடித்த ஒரு 290 படம் சேர்த்தா நம்ம 500 ஓடிடுவேன் நான்லாம். அதுக்காக சொல்லிக்கொண்டு நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல. எனக்கு ஏன்னா எனக்கு விதார்த்து இந்த சூரியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குரூப்பு. ஆணிமுத்தெல்லாம் என் ஃப்ரெண்டு பாலிய ஸ்நேகிதர்கள். பக்கத்துலேயே தான் ஷூட்டிங். எனக்கு இன்னைக்குன்னு பார்த்து கூப்பிட்ருக்கான் ஷூட்டிங். தென்னாலிராமன் ஒரு படம், அதை தான் நடிக்கிறேன் நான். இந்த வாரம் என் ஏரியா கேசட் வெளியிட்டு விழா முடிச்சுட்டு வரேன்னு சொன்னேன். நான் அப்படின்னா எப்போ வருவீங்க? நீ யாருக்கு தெரியும், வருவேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு தான் வந்தேன். இருந்தாலும் பாவம் போய் ஆகணும், அந்த உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஷூட்டிங் பாவம் ப்ரொடியூசர்லாம் பெரிய கோடீஸ்வரனாக இருந்தால் கூட பணம் தானே கொடுத்தாகணும். அதில் வேறு இன்னைக்கு போட்டான், டேட் இல்லாத நோட்டீஸ் எல்லாதுன்னு ஏப்ரல்லேருந்து. அதை வேற சொல்லி போட்டோம், நிறைய நோட்டு டேட் இல்லாததான். அதனால் போகணும். அதனால் எனக்கு கேரளா இருக்கார், அவரெல்லாம் தலைவராக இருக்கிற காலத்தில் சின்ன படம், இந்த படத்தை சின்ன படம்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் சின்ன படங்களை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வழிவகுத்து கொடுக்க வேண்டும். ஏன்னா இந்த பூஜை போட்டுறாங்க, எல்லாம் போனாங்க. தானி முத்து சொல்லும் போது கூட இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொன்னார்.
அதெல்லாம் அந்த கால டிக்கெட்னு டேட்லாம் நினைக்காத, எப்போ கிடைக்குதோ போடு, அப்படி ஆயிடுச்சு. அதனால் அதை பிரேக் பண்ணித்தாங்க. இந்த பெரிய படம் இன்னும் 300 தேட்டரில் போடுறது, 400 தேட்டரில், இது யார் ஆரம்பித்தாங்கன்னு நான் சொல்லலாம். இருந்தாலும் அதெல்லாம் தவறான விஷயம். சாந்தி கிரவுன் புவனேஸ்வரி, பிராட்வே, சித்ரா போட்டு எம்ஜிஆர் படம், சிவாஜி ரெண்டுமே 250 நாள் ஓடிச்சப்பெல்லாம். இப்போ ரெண்டே படத்தை கொண்டாந்து 300 தேட்டரில் போட்டுடுறீங்களா? ஜனங்களுக்கு வேறு வழி கிடையாது. அதனால் நல்ல படம் கிடையாது. வித்தார்த் போன்ற ஹீரோலாம் வரணும் வெளியே. நிறைய பேர் வந்தால் தானே நல்லாயிருக்கும். உங்களுக்கு தானே தெரியும், உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் நாங்கள். தேட்டருக்காரங்களோட தயவுசெய்து பேசி நம்ம படம்லாம் சின்ன படம்லாம் வரத்துக்கு வழி வகுத்து கொடுங்க. எல்லாம் தமிழ் படம், அதற்காக சொல்கிறேன். தயவுசெய்து சொல்கிறேன், படங்கள்லாம் வெளியே வரணும். நம்ம ப்ரொடியூசர் கவுன்சிலும் பேசும்போது நாங்களாம் பேசக்கூடாதீங்க. ஆந்திராவில் இவ்வளோ ரூல்ஸ் கரெக்டாக இருக்குது, இதில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, கேரளாவில் இருக்குதுன்னு சொல்கிறோமே ஒழிய தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு எங்க சொல்ல மாட்டேன். அதனால் உங்கள் பீரியடில் இது நடக்கணும். நடந்தால் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் என்று சொல்லி, தயாரிப்பாளர்கள் ஒரு கண், டைரக்டர்கள் ஒரு கண், இந்த 2 பேர் 2 கண் நமக்கு. அவங்களுக்கெல்லாம் சொல்கிற நடிகர்களுக்கெல்லாம் அவங்க 2 பேர் 2 கண். ஏன்னா கண்ணுடைய தன்மை நேற்று ஆணிமுத்துக்கு சொன்னேன். கண்ணுடைய தன்மை ஒரே நேரத்தில் தான் பார்க்கும். 2 கண்ணும் ஒரே இடத்த. அழுதா கூட ஒரே நேரத்தில் தான் அழும். தூங்கினா கூட 2மே ஒரே நேரத்தில் தான் தூங்கும். ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணை திறக்க முடியாது, தூங்க முடியாது. ஆனால் பெரிய விஷயம் என்னென்னா 2 கண்ணும் ஒன்று பார்த்துக்காது. அது மாதிரி தான் ப்ரொடியூசரும் டைரக்டரும் இருக்கிறாங்க. அதனால் அவர்களுக்கு என்றென்றும் நாம் மரியாதையை கொடுத்து, தயாரிப்பாளர் ஆணிமுத்து சிறுவராக இருந்தாலும் சரி, அவன் தயாரிப்பாளர், அவருடைய கனவு, பல கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன், என் கனவு நீண்ட நாள் கனவுன்னு சொன்னார். தப்பான கனவு கண்டுக்கிட்டு நீண்ட நாள் கனவு நம்ம என்ன செய்ய முடியும்? சினிமா எடுக்கணும் போய் எவனா கனவு காணுவாங்க. இதுவே கனவு உலகம். இந்த கனவு உலகத்தை கனவு கண்டிருக்கிறார் ஆணிமுத்து. இருந்தால் கூட நேற்று நான் பேசும்போது நல்ல கொள்கையோடு இருக்கிறார் ஆணிமுத்துக்கு தெரியும். அதனால் அத்தனை பேருக்குமே என்னுடைய இதை சொல்லி, எங்களுக்கெல்லாம் பேர் ஆதரவாக இருந்த என்னுடைய அன்பு சகோதரர் டிஎம் தாயப் ராஜா குடும்பத்தில் இதெல்லாம் வந்திருக்காங்க. அவங்களாம் என்னுடைய வணக்கங்களை கூறி இந்த